வீட்ல காய்கறி எதுவுமே இல்லங்க. சரி ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெப்டோலேருந்து காய்கறி ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பால் எதுவுமே இல்ல. டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. சரின்னு பாலும் சேர்த்து ஆர்டர் போட்டுட்டேன். புதுசா கேஃப்லாம் இருக்கு போல. ஷெப்டோல ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல. அதுல வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், சமோசா, பப்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் டீ, காஃபி இது எல்லாமே இருக்கு. நான் அதுலேருந்து ஒரு எக் பப்ஸ் ஆர்டர் போடலான்னு சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். கரெக்டாக பே பண்ண போகிற நேரத்தில் பார்த்தோன்னா அது அவைலபிள் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் பப்ஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து இந்த 4 முருங்கைக்காய் சேர்த்து தான் வந்துச்சு. கார்லிக்கு கொஞ்சம் பெருசாக உள்ளது கூட வந்து சின்னது போட்டேன். எதுன்னு பார்க்காம போட்டேன். அதனால குட்டி குட்டியாக வந்துருச்சு. அதனால இந்த தடவை பெருசாக என்னென்னு பார்த்துட்டு தான் போட்டேன். அதுக்கப்புறம் 2 டிலைட் பால் ஆர்டர் போட்டிருந்தேன். இது என்னாச்சுன்னா பால் பாதி ஒரு பேக்கெட்டில் உள்ள பாதியை மட்டும் காய்ச்சிட்டு வச்சுருந்தேன். அடுத்த நாள் எடுத்து 2மே காய்ச்சும் போது 2மே திரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேரட்டு, ஒரு வாழைப்பூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். ஷெப்டோவில் வர்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பால் வந்து எதனால திரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. அப்புறம் பொட்டேட்டோ ஆர்டர் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு முள்ளங்கி, டொமேட்டோ இது எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு தான் வெஜிடபிள்ஸ் எப்போவுமே இருக்கும் ஷெப்டோவை பொறுத்த வரைக்கும். வித்தின் 10 மினிட்ஸில் அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. நான்வெஜ், சிக்கன், ஃபிஷ் எதாவது ஆர்டர் போடுறதுனாலும் 10 மினிட்ஸில் வந்துடும். பிளிங்கிட் கம்பேர் பண்ணும்போது இது லோ காஸ்ட்டு தான்.